ஃபைனல் கொஸ்டின், வாட் யூபிஎஸ்சி மீன்ஸ் டு? இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் பற்றி இப்போ என்ன நினைக்கிறீங்க? இந்த எக்ஸாம் என்ன? வாட் இஸ் திஸ் எக்ஸாம் அபவுட்? Okay. So, this exam needs hard work and little bit of luck. கண்டிப்பா எப்படி நம்ம ஃபெயில் ஆகிறப்போ லக் இல்லை அன்லக்கின்னு சொல்கிறோமோ, கிளியர் பண்ணுறப்பையும் கண்டிப்பாக ஒரு லக் ஃபேக்டர் ப்ளே பண்ணுது. அண்ட் எல்லா ஸ்டேஜஸுமே நம்ம பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஆட்டிடியூட் வளர்த்துக்கிட்டு ஒரு ஆஸ்பிரண்ட் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்கல்ல சார், அந்த ஆட்டிடியூட் தான் இந்த எக்ஸாம் எதிர்பார்க்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட், பீயிங் காம் அண்ட் பீயிங் ஹானஸ்ட், இதெல்லாம் சேர்ந்த ஒரு கான்ஃபிடென்ஸாக தான் நான் எக்ஸாமை பார்க்குறேன், நாட் ஜஸ்ட் ரீடிங் புக்ஸ். ஓகே. ஏன்னா ஆஸ்பிரன்ஸ் வந்து ஒரு அட்டெம்ப்ட் வரலன்னு நம்ம சரியா படிக்கல, நம்ம கேப்பபிள் இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸாம் வந்து அந்த மாதிரி டைம்ல ஹவு தி ஷுட் பர்சீவ் அண்ட் டேக், என்ன சொல்றது, நம்ம ஸ்ட்ராட்டஜியை ரீஅனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஓகே. அப்போ நம்மளோட தப்பை வந்து கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா ஒரு மென்டார் கிட்ட நம்ம போகலாம். எல்லாருக்குமே எதோ டீச்சரோ இல்லை ஃப்ரெண்டோ இருப்பாங்க. ஏன்னா நம்ம பத்தி நம்மளால சில நேரம் கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். அப்போ ஒருத்தர்கிட்ட போய் கேட்கறதுல தப்பு கிடையாது. ஐ ஆல்வேஸ் டுக் த மென்டார்ஷிப் ஃப்ரம் யூ. நான் சிலருக்கு மென்டார் பண்ணால் கூட வி நீட் அ மென்டார். ஸோ அது ஒன்று இருக்கு. பட் ஃபைனலி ரைட் டவுன் திங்ஸ். இட்ஸ் ஷுவர்லி அபவுட் யுவர் ஹார்ட் ஒர்க். வாட் எவர் எஃபர்ட்ஸ் யூ ஹவ் டன், ஐவ் சீன் அண்ட் ஐவ் சீன் யுவர் நோட்ஸ். ஸோ அதனால அந்த நோட்ஸ் நான் நல்லாவே பார்த்துருக்கேன். ஸோ ஐ ஹவ் நோன் வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் தட், அந்த எஃபர்ட் தான் இட் ஹஸ் brought in here.